ரொம்பவும் அடி வாங்கி ஒரு மாதிரி முரட்டுத்தனம் நிறைந்ததாகவும், சில நேரங்களில் கொஞ்சம் ஏதோ பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டபனா இருப்பது போன்றும், ஏன்னா அவ்வளவு போராட்டங்களை சந்தித்து அடி வாங்கி இவர்கள் ஒரு மாதிரி நம்ம காதலிச்சிட்டோமே, வீட்டில் சொல்லிட்டோமே, இப்போ நம்ம ரிட்டர்ன் போய் வேற ஒருத்தரை காதலிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஒரு ஃப்ளர்ட்டு, ஒரு பிளே கேர்ள் அப்படின்னு நினைத்து கொள்வாங்களே அப்படின்னு சொல்லி பல்லை கடித்து கொண்டு இவர்களை ரொம்ப காயப்படுத்தி, இவர்களை ரொம்ப அவமானப்படுத்தி, இவர்களை போட்டு நசுக்கி பிழிந்து அந்த ஜூஸ் எல்லாம் முழுவதுமாக எடுத்துட்டு கடைசியில் தான் அந்த வெற்றியை இவருக்கு கொடுக்கிறார். நம்ம யாராவது கழுவி ஊற்றினாலும் திரும்பவும் அவர்களிடம் போய் ஒரு உதவி செய்வது, கர்மாவை தீர்த்து கொள்வது. நீ என்னை அடிக்கிறியா அடி, நீ என்னை உதைக்கிறியா உத, நீ என்னை திட்டுறியா திட்டு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப திட்டு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு அதிகம் ஏற்படுகிறது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவும் எதிர்பார்ப்பா மென்மையா அனுபவித்து வாழ வேண்டும் அப்படின்னு இவர்கள் நினைப்பார்கள். ஆனால் இவர்கள் செய்யாத ஒரு தப்புக்கு இவர்கள் மேல் ஒரு பழி சுமத்தி விடுவார்கள். இல்லை இவங்க ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வாங்கினாங்க, யாருக்கும் தெரியாமல் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நூதனமாக, ஏன்னா இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியது புதன் அப்படிங்கிறதுனால இந்த விருச்சிக ராசி குறிக்காட்டக்கூடியது ஒரு ஆழமான கிணறு. இந்த ஆழமான கிணறு அப்படிங்கிறது அதனுள் என்ன ரகசியங்கள் இருக்கிறது, அதற்குள் என்ன மர்மங்கள் இருக்கிறது. அப்போ இந்த விருச்சிக ராசி பெண்ணின் ஆழ் மனதில் என்னென்ன திட்டங்கள், என்னென்ன அலைவரிசைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த விருச்சிக ராசி என்பது காலபுருஷனுக்கு 8வது ராசியாக வருகிறது. இந்த ராசியில் சந்திரன் என்பவர் நீசம். ராசியாதிபதி ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் நீசம். இந்த ராசியின் சின்னம் ஒரு தேள். இந்த தர்மம், காமம், அர்த்தம், மோக்ஷம், தர்மம், கர்மம், காமம், மோக்ஷம், இதில் மோக்ஷ ராசியாக வரக்கூடியது. இது ஒரு நீர் ராசி. இந்த விருச்சிக ராசி குறிக்காட்டக்கூடியது ஒரு ஆழமான கிணறு. இந்த ஆழமான கிணறு அப்படிங்கிறது அதனுள் என்ன ரகசியங்கள் இருக்கிறது, அதற்குள் என்ன மர்மங்கள் இருக்கிறது. அப்போ இந்த விருச்சிக ராசி பெண்ணின் ஆழ் மனதில் என்னென்ன திட்டங்கள், என்னென்ன அலைவரிசைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத யாராலும் கணிக்கவே முடியாது. இப்போ இந்த ராசியாதிபதி செவ்வாய் அப்படிங்கிறவர் பொதுவாகவே ஒரு வீரத்தையும், ஒரு கம்பீரத்தையும், ஒரு போராட்டத்தையும், ஒரு வேகத்தையும், ஒரு துடுக்குத்தனத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆனால் ராசியில் சந்திரன் நீசம் அப்படிங்கும்போது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க ரொம்பவும் குழம்பிக் கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் ஏதோ தங்களை ஓவராக காம்ப்ளிகேட் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அது தவறு. என்னுடைய அனுபவத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள், குறிப்பாக பெண்கள், ரொம்பவும் தெளிவானவர்கள். இவர்களுக்கு பாதகாதிபதி தான் ராசியில் நீசம். அப்போ கெட்டவன் அங்கு கெடுகிறான். இப்போ இந்த ராசியாதிபதியே ராசிக்கு 6ஆம் அதிபதியாகவும் வருவதனால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அந்த சத்ரு ஜெயம் அப்படிங்கிறது இவர்களிடம் உண்டு. இப்போ எதிரி எப்படி யோசிப்பான், ஒரு விஷயத்தில் ஆப்போசிட்டாக வரக்கூடிய நபர் எவ்வாறு யோசிக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு இவர்களே யோசித்து அந்த எதிரியின் திட்டத்தை இவர்கள் முறியடித்து விடுவார்கள். அந்த நேரத்துல பார்த்தா இவர்கள் ஏதோ கொஞ்சம் புலம்பிக் கொண்டிருப்பது போல் தோன்றும். ஆனால் நடைமுறையில் இவர்கள் பின்னாளில் ஜெயிப்பார்கள். ஆனா அந்த பின்னாளில் இவர்கள் ஜெயிப்பதற்குள் இவர்கள் படாத பாடுபடுகிறார்கள். ஒரு பூவாக, மென்மையாக, ஒரு பவ்யமாக ஆரம்பிக்கப்படக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் அடி வாங்கி ஒரு மாதிரி முரட்டுத்தனம் நிறைந்ததாகவும், சில நேரங்களில் கொஞ்சம் ஏதோ பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டபனா இருப்பது போன்றும், ஏன்னா அவ்வளவு போராட்டங்களை சந்தித்து அடி வாங்கி இவர்கள் ஒரு மாதிரி வன்மமாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு பின்னாளில் ஏற்படுகிறது. சூட்சுமமான விஷயங்களை இவர்கள் ஒளித்து வைத்திருப்பார்கள். ஆனால் தங்களது வாழ்நாளில் இவர்கள் பலவிதமான சூழ்ச்சிகளையும் சிக்கல்களையும் தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இப்போ ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டில் உச்சமடைகிறது.
அப்போ அந்த 3ஆம் வீடுங்கிறது சனியோடைய வீடு. அப்போ அந்த சாட்டான் வந்து என்ன பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தா, வாப்பா விருச்சிக ராசி சகோதரி, இந்தாப்பா அப்படின்னு உனக்கு ஒரு எளிதான வெற்றியை கொடுப்பதில்லை. இவர்களை ரொம்ப காயப்படுத்தி, இவர்களை ரொம்ப அவமானப்படுத்தி, இவர்களை போட்டு நசுக்கி பிழிந்து அந்த ஜூஸ் எல்லாம் முழுவதுமாக எடுத்துட்டு கடைசியில் தான் அந்த வெற்றியை இவருக்கு கொடுக்கிறார். இவருடைய தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி குரு இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் நீசம், இவர்களுடைய பாதகஸ்தானத்துல போய் உச்சம். அப்போ குடும்பம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும், தனம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டாலும் பாதகத்துல தான் உச்சம் அடையுது. அப்போ அதற்காக நிறைய பாதகங்களை இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுது. சகோதரஸ்தானாதிபதி சனி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் உச்சம், 12ஆம் இடத்துல நீசம். அப்போ சகோதரர்களால ஒரு பெரிய ஒரு பிளஸ் இல்லை, ஒரு மைனஸ் இல்லாம இருந்தா அதையே பிளஸ்ன்னு எடுத்துக்கலாம். நடைமுறை வாழ்க்கையில என்ன ஆகுது அப்படின்னா, சகோதரர்களாலையும் இவர்களுடைய அந்த சொத்துக்கள், குடும்ப சொத்துக்கள், தாய் தந்தை வீட்டு சொத்துக்கள்லாம் இவர்களுக்கு ஒரு சொற்பமாகத்தான் கிடைக்குது. அதில் வந்து நல்லா என்ஜாய் பண்றதெல்லாம் பார்த்தோம்னா அந்த சகோதரர் சகோதரிகள் தான் இவர்களை விட அதிகமாகவே என்ஜாய் பண்ணுகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுடைய 5ஆம் வீட்டில் சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து உச்சமடைகிறார். 5ஆம் வீடு காதலை குறிகாட்டக்கூடியது. இப்போ காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவும் எதிர்பார்ப்பா மென்மையா அனுபவித்து வாழ வேண்டும் அப்படின்னு இவர்கள் நினைப்பார்கள். ஆனால் இவர்களுடைய 5ஆம் வீடு காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாக வருகிறது. அப்போ அந்த 12ஆம் வீடுங்கிறது விரயத்தை குறிகாட்டுது. இல்லைன்னா இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் நீசம். அப்போ இவர்கள் தான் அங்கு நிறைய நேரத்தையும் சரி பணத்தையும் சரி விரயம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது. அதையும் மீறி சரி நம்ம காதலிச்சிட்டோமே, வீட்டில் சொல்லிட்டோமே, இப்போ நம்ம ரிட்டர்ன் போய் வேற ஒருத்தரை காதலிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஒரு ஃப்ளர்ட்டு, ஒரு பிளே கேர்ள் அப்படின்னு நினைத்து கொள்வாங்களே அப்படின்னு சொல்லி பல்லை கடித்து கொண்டு சில விருச்சிக ராசி பெண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். சில பேர் நீ எனக்கு என்ன பட்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல, போனது போச்சு, நீ சொல்ற இடத்துல நான் கழுத்தை நீட்டுறேன் அப்படின்னு கழுத்தை நீட்டி திருமணத்தை இவர்கள் வாழ்கிறார்கள். இவர்களுடைய 6ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் வந்து நீசம் அடைகிறது. இப்போ அந்த செவ்வாய்ங்கிறது இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடம், அதில் வந்து அங்கே சூரியன் உச்சம். நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் பார்க்கலாம். குறிப்பாக இவங்களுக்கெல்லாம் பேர் பார்த்தோம்னா நாகராணி, நாகமணி, நாகலட்சுமி அப்படின்லாம் ஒரு காலத்தில் வச்சாங்க. இப்போல்லாம் நாங்கள் அந்த ட்ரெண்டை மாற்றி விட்டுட்டோம். இப்போல்லாம் நவ்யா இந்த மாதிரி பேர்கள்லாம் நிறையா வந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. நைரா இந்த மாதிரி பேர்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. நிலா இந்த மாதிரி, நிலவினி இந்த மாதிரி பேரெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அப்போது நிறைய ஆஃபீஸ் பாலிடிக்ஸு, இவர்கள் ஒரு குரூப்பாக இருப்பார்கள், ஆப்போசிட் குரூப்பில் இருப்பவர்கள் இவர்களை பொறி வைத்து பிடிப்பார்கள். புத்திசாலித்தனமா இவர்களுடைய தலையில் தட்டுவார்கள். எப்படின்னா, இவர்கள் செய்யாத ஒரு தப்புக்கு இவர்கள் மேல் ஒரு பழி சுமத்தி விடுவார்கள். இல்லை இவங்க வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வாங்கினாங்க, யாருக்கும் தெரியாம வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நூதனமாக, ஏன்னா இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியது புதன் அப்படிங்கிறதுனால அந்த புதன் புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய விஷயமாக இருப்பதனால் இந்த கையெழுத்து, டாக்குமெண்ட்டு, பேசும்போது ரெக்கார்டு பண்ணிக்கிறது, உனக்கு நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன், யாருக்கும் தெரியாம நீ இதை பண்ணின அதை பண்ணினன்னு சொல்லி இவர்கள் வாயிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கிவிட்டு இவர்களை சிக்க வைத்து விடுவார்கள். இந்த விஷயத்தில் இவர்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். இதனால் நிறைய கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு ஏற்படும். இங்கு சூரியன் உச்சம் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்போ இவர்களுக்கு அந்த இந்த உழைப்பு தான் மேன்மையை கொடுக்கிறது. இவர்களுடைய 7ஆம் வீட்டில் இவர்களுடைய பாதகாதிபதி உச்சம், இவர்களுடைய 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 11 லாபத்தில் நீசம். அப்போ அந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது நிறைய தோல்விகளையும் அவமானத்தையும் கடனையும் விரயத்தையும் எடுத்து சுமந்து நடந்தால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நடக்குது. இவங்க மேக்சிமம் அந்த திருமண வாழ்க்கையை வந்து விட்டு கொடுக்கணும், முறித்து கொள்ளணும்னு இவர்கள் நினைத்து கொள்வதில்லை. அப்பாவை பார்ப்பது போல் மாமனாரை பார்ப்பது, அம்மாவை பார்ப்பது போல் மாமியாரை பார்ப்பது. அவங்க என்னதான் இவங்களை போட்டு திட்டுன்னு திட்டினாலும் அவங்களுக்கு யாருக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும், யாருக்கு உப்பு ஜாஸ்தி போடணும், யாருக்கு கம்மியா போடணும், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மகன் உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன்,
என் குழந்தையுடைய அப்பா கைவிட்டாலும் நானே அம்மாவாகவும் அப்பாவாகவும், உங்கள் பொண்ணுக்கு அக்காவாகவும், உங்கள் பையனுக்கு ஒரு அண்ணியாகவும் அக்காவாகவும் அம்மாவாகவும் எனது கடமைகளை கச்சிதமாக செய்வேன் அப்படின்னு சொல்லி 99% ஃபேமிலி லைஃப்பை கொண்டு போக வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இவர்களுடைய அந்த சுய கௌரவத்தையும் இவர்களுடைய அந்த ஒரு அந்தஸ்தையும் இல்லை இவர்களை அவமானப்படுத்தும் பொழுதுதான் அந்த விஷயத்தை இவர்கள் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. எவ்வளவு கடன் வந்தாலும் இவர்கள் சுமந்து கொள்வார்கள். ஆனால் இவர்களை ரொம்பவும் மட்டம் தட்டும் போது, ரொம்பவும் அவமானப்படுத்தும் பொழுது இவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நான் ஆட்டோ ஓட்டியாவது நான் குழந்தைய சம்பாதிச்சு நான் படிக்க வைக்கிறேன்னு குழந்தையுடன் இவர்கள் வெளியே சென்று விடுவார்கள். இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய புதன் காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியாக வருகிறது. அப்போ இந்த நிதி நிறுவனங்கள் சிட்டு போடுறது இவங்க தனியா போடாம ஒரு 3-4 பேரை சேர்த்து கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட போடுறது, புத்திசாலித்தனமா அவர் இவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடி போயிடுறது. அப்போ அந்த எல்லாருக்கும் சேர்த்து இவங்க கடன் வாங்கி எல்லாரையும் பைசல் பண்ணி அந்த இஎம்ஐயை கட்டுறது, இது வீட்டில் தெரியும் பொழுது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை என்பது ஏற்படுவது. இதெல்லாம் இந்த விருச்சிக ராசி சகோதரிகள் அதிகம் சந்திக்கிறார்கள். யாராவது ஒருத்தங்க கிரெடிட் கார்டு வாங்கும்போது கேரண்டரா சைன் போடுவது, யாராவது ஒருத்தங்க ஹோம் லோன் வாங்கும்போது கேரண்டரா சைன் போடுவது, சைன் போட்டு விட்டு பிறகு அந்த கடனை இவர்களை அடைப்பது, இது கணவனுக்கு குறிப்பா மாமியாருக்கு மாமனாருக்கு தெரிய வருவது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்தில் பத்தி கொண்டு எரியும். இது ஒரு நீர் ராசி. இப்போ விருச்சிக ராசி ராசியாதிபதி செவ்வாயா இருந்தாலும் இவர்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய சூழ்நிலை, அதுவும் தனிமையில் கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது அதிகம். அதுவும் குறிப்பாக படுத்து தூங்கும் போது பெட்ல யாரும் இல்லாத போது அழுக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இவங்க யார் இவங்களை இவ்வாறு அழுக வைக்கிறார்களோ அவர்களிடமே திரும்ப போய் நின்று அவங்களுக்கு திரும்பவும் உதவி செய்வார்கள். ஏன்னா இது ஒரு மோட்ச ராசி. அப்போ தன்னை கர்மாவை தீர்த்து கொள்ள வேண்டும். நம்ம யாராவது கழுவி ஊத்தினாலும் திரும்பவும் அவர்களிடம் போய் ஒரு உதவி செய்வது, கர்மாவை தீர்த்து கொள்வது. நீ என்னை அடிக்கிறியா அடி, நீ என்னைய உதைக்கிறியா உத, நீ என்னை திட்டுறியா திட்டு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப திட்டு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு அதிகம் ஏற்படுகிறது. எதையோ ஒரு விஷயத்தை பண்ணி எப்படியாவது குழந்தைகளை இவர்கள் கரையேற்றி விடுகிறார்கள். 9ஆம் இடத்தை வைத்து பார்க்கும் பொழுது 9ஆம் அதிபதி ராசியில் நீசம் அப்படிங்கிறதுனால பின்னாளில் இவர்கள் ஜெயிக்கிறார்கள். 10ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் இவர்களுக்கு 6ஆம் வீட்டில். அப்போ இவர்களுடைய சம்பாத்தியம் ஒண்ணுதான், தன் காலில் நிற்பது மட்டும்தான் ஒரு லாங் டேர்ம்ல இவர்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. லாபஸ்தானத்தில் இவர்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திரகாரகன் சுக்கிரன் நீசம். இது நான் ஏற்கனவே இதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டேன். குழந்தைகளுக்காக பல்லை கடித்து கொண்டு வாழக்கூடிய நபர்கள் நிறைய விருச்சிக ராசி சகோதரிகள் இருக்கிறார்கள். 12ஆம் வீட்டில் சனி என்பவர் உச்சம். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இவர்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அம்மா இவர்களுடைய குடும்ப சொத்து கலத்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இவர்களுக்கு கை கொடுப்பதில்லை. காதல் கல்யாணம் ஒரு 75% விருச்சிக ராசி சகோதரிகளுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கிறது. மிச்சம் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இவங்க ஒரு உயர் அந்தஸ்துல இருக்கிறாங்க, ஒரு ஹை போஸ்ட்ல இருக்கிறாங்க, மாசமானா இந்த பொண்ணு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்குதுன்னு சொல்லி இந்த பொண்ணை ஃபேமிலியில அகாமடேட் பண்ணி வைத்துக் கொள்கிறார்கள். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு தனகாரகன் தனஸ்தானாதிபதி குரு தான் இவர்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய கிரகம். இந்த குருவை பலப்படுத்துறதுக்கு ஒரு மஞ்சள் புஷ்பராகம் அணிந்து கொள்வது, தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு செய்வது, குரு வழிபாடு செய்வது, சூரியன் வழிபாடு செய்வது. என இவர்களுக்கு உச்ச சூரியன் 6ஆம் இடத்தில் அமர்வதனால் மேலும் மேலும் அந்த ஒரு உயர் பதவிகளுக்கு போவது, தன் காலில் தானே நிற்பது, இதற்காக சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் செய்வது, இந்த அனைத்து விஷயங்களுமே இவர்களுக்கு ஒரு உன்னத நிலைமைக்கு எடுத்துக்கொள்ளும். இந்த லோன் வாங்கும் பொழுது கையெழுத்து போடும்போது இந்த சிட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரையாவது கொண்டு போய் சேர்த்து விடும்போது கேரண்டாரெல்லாம் போகும்போது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் எதிரிகளை குறிகாட்ட வீட்டில் கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு. அந்த கேதுங்கிறது இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாத ஒரு கிரகம்.
அப்போ இவர்களுடைய எதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை, அதாவது இந்த மாந்திரீகம், இந்த மாதிரி தீய சக்திகளை கூட சில நேரங்களில் இவர்கள் மேல் பிரயோகம் படுத்துவார்கள். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர்கள் பௌர்ணமி திதிகள்ல பிரத்யங்கரா, வாராகி, இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களை, தேவதைகளை வழிபாடு செய்வது, சத்ரு சம்ஹார பூஜை தேவைப்பட்டால் செய்து கொள்வது. இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்பவும் ரேராகத்தான் வரும். இருந்தாலும் இந்த ராகு கேதுவோடைய பொசிஷன் ஜாதகத்துல ஒருவேளை அஷ்டமாதிபதி இல்லை சத்ருஸ்தானாதிபதியுடன் சேர்ந்திருக்கும் பொழுது இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்வது புத்திசாலித்தனம். விருச்சிக ராசி சகோதரிகளே, இந்த பதிவை உங்களது தோழிகளுக்கும் நண்பர்களுக்கும் அதையும் தவிர உங்களது உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.